பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சைடு லுக்கிங்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. டோட்டல் லுக்கே அப்படியே வந்துட்டு ஸ்போர்ட் பேட்மேன் டைப்பில் வரும். நல்ல குவாலிட்டி தான். ஆம்ரெஸ்ட் வந்து ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்கன்னா டியாகோ வண்டியோடது. 6800 ஆஃபர் ப்ரைஸாக பண்ணித்தரேன். டாப் அண்ட் ஸ்டேரிங் ஒரிஜினல் தான், மாருதி சுசுகியோட ஒரிஜினல் தான். இந்த சிஸ்டமு, இந்த ரிவர்ஸ் கேமரா, இந்த ஃப்ரேமு, இதை கனெக்ட் பண்ணுற ஜாக்கு வித் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. நான் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்த்து 7500 காம்போ ஆஃபராக அவைலபிளாக இருக்குது. 2026 மாடலோட டிசைரோட ஃப்ரேம் இது. ஃப்ரேமு இந்த காம்போ அப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 9000 rupees தான் உங்களுக்கு காம்போவாக வரும். ஓகே ஃபைசல், இந்த வீடியோவோட அப்டேட் என்னெல்லாம் வந்திருக்கு பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாங்க. ஓகே, எப்பயும் போல் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம். ஆமாம், மெயினாக பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோலேயே நம்ம ஃபுல்லாக காம்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல்லாக. ஓகே, அதே போல் ஃபிட்டிங்கே மோஸ்ட்லி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜிங் ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபிட்டிங் சார்ஜ் நம்மகிட்ட ஃப்ரீ தான். இப்போ நம்மகிட்ட நம்ம கடையில் எந்த பொருள் வாங்கினாலுமே ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். ஓகே, பார்த்துடலாம் கண்டிப்பாக. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம ஃபஸ்ட்டு காமிக்கிறது எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட் ஹேண்டில் சிஸ்டம் தான் காமிக்கிறோம். ஸோ ஹேண்ட்ரைடில் நம்ம மோஸ்ட்லி இப்போ காம்போ சொல்லியிருந்தீங்களா, அந்த காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கோம். இது எல்லாமே காம்போவும் கேட்டிங்கன்னா எல்லாமே காம்போ தான். அதில் 2 வெரைட்டிஸ் காம்போஸாக இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 9 inch ஒரு ஹேண்ட்ரைட் சிஸ்டம், 4GB RAM 64GB வேரியண்ட்டில் வர ஒரு சிஸ்டம், ஹேண்ட்ரைட் சிஸ்டமு. ஓகே, ரெட்சோனிக் பிராண்டில் நல்ல ஒரு எல்இடி கேமரா, நல்ல ஒரு கிளாரிட்டியான ரிவர்ஸ் எல்இடி கேமரா ஒன்று. என்ன வெஹிக்கிள் சொல்கிறீங்களோ அந்த வண்டியோட ஃப்ரேம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இது என்ன ஐட்டம், செட்டு இது மட்டும் வாங்கினா மாட்ட முடியுமில்ல, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டு இது கேமராவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா மாட்ட முடியாது. ஸோ அந்தந்த வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம் இருக்குது. இது என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு வண்டி, ZX மாடல், ஹோண்டா சிட்டி ZX சொல்லுவாங்க. அந்த வண்டியோட மாடல் ஃப்ரேம் இது. நம்மகிட்ட எல்லா வண்டியோட ஃப்ரேம்ஸும் இருக்குது. ஸோ அந்தந்த வண்டிக்கு ஃப்ரேம்ஸ் வரும். இந்த சிஸ்டமு, இந்த ரிவர்ஸ் கேமரா, இந்த ஃப்ரேமு, இதை கனெக்ட் பண்ணுற ஜாக்கு வித் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. நான் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்த்து 7500 காம்போ ஆஃபராக அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஃபிட்டிங்கே சேர்த்துல நம்ம டோட்டலாகவே ஃபிட்டிங் உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ நம்ம டெக்னீஷியன் வச்சிருக்கணும், ஃபிட்டிங் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மட்டும் கிடையாது. இப்போ இது வாங்கிட்டீங்க, நிறைய பேர் ஸ்பீக்கர் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வந்து நியூ மாடல் இந்த டீபோர்ட் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வேகனார், எர்டிகா, டிசைரில் கொண்டு வரும் ஸ்பீக்கர்ஸ் வராது. ஸோ அதே சேம் காம்போலே கொடுத்தல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சிஸ்டமு, ரிவர்ஸ் கேமரா, என்ன வண்டி சொல்கிறீங்களோ அந்த வண்டியோட ஃப்ரேமு ப்ளஸ்ஸு 4 ஸ்பீக்கர்ஸ், நல்ல குவாலிட்டியான 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டு ஃபிட்டிங் ஃப்ரீயோடய சேர்த்து 10500 காம்போ ஆஃபராக நம்ம கொடுத்துடலாம். ஸோ வித் ஃபிட்டிங்ஸோடய பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டு வந்து என்ன பிராண்ட் இது சொன்னோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக்கோட பிராண்டு. ஆண்ட்ராய்டில் ரெட்சோனிக்கோட பிராண்டுன்னு சொல்லுவாங்க. 4GB 64 வேரியண்ட்டில் வர சிஸ்டமோட பிராண்ட் இது. ஏன் கேட்குறேன்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேட்கக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு காம்போ நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, இல்லை இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்க முடியும்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இது போக குடோன்லி ஸ்டாக் வச்சுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கஸ்டமருக்கு இந்த ப்ரைஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாக் இல்லைங்கும் போது இதே மாடலில் என்ன ரேட்டில் என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டு நான் உங்களுக்கு இதே ப்ரைஸில் உங்களுக்கு காம்போவாக நான் பண்ணி கொடுத்துருவேன். அது ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, என்ன பிராண்ட் இருக்கோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துருவேன். இதே ப்ரைஸில் இதே காம்போலே பண்ணி கொடுத்துருவேன். குவாலிட்டி ஆமாம், இதே குவாலிட்டியில் கிடைக்கும். இதே 4GB 64 கிடைக்கும். இதே மாதிரி வாரண்டி கிடைக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன் நான். இது நான் சொன்ன மாதிரியே சிஸ்டமோட காம்போ வித் ஸ்பீக்கர்ஸோட காம்போ எடுத்திங்கன்னா 10500. வெறும் சிஸ்டம் பேனல் கேமரா ஃபிட்டிங் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 7500 காம்போ பண்ணி கொடுத்துருவேன். இது ஃபஸ்ட்டு காம்போ. ஓகே, ஸோ ரெண்டாவது காம்போ இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது அதுக்கடுத்த குவாலிட்டியான ஒரு காம்போ. ஸோ இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ்பன் பிராண்டில் ஒரு சிஸ்டம். நான் சேம் இதுக்கு அதே தான் சொல்ல போகிறேன் நான். இந்த சிஸ்டமும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னு தாராளமாக கொடுத்துருவேன். இல்லை அப்போ என்ன பிராண்ட் இருக்கோ அதே ப்ரைஸில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து TS7 சீரீஸில் வர்ற ப்ராசஸரு, கோல்டன் சீரிஸ் சொல்லுவாங்க. இது சிஸ்டமு 4GB RAM 64GB வேரியண்ட்டில் வர சிஸ்டம். இந்த சிஸ்டமு நல்ல குவாலிட்டியான AHD கேமரா. அந்த காம்போவில் LED கேமரா பார்த்தீங்க, இது AHD கேமரா, நல்ல கிளாரிட்டியாக கேமரா இருக்கும். இந்த கேமரா என்ன வண்டி சொல்கிறீங்களோ அந்த வண்டியோட ஃப்ரேம். இது என்ன ஃப்ரேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ டிசைரோட ஃப்ரேம், 2026 மாடலோட டிசைரோட ஃப்ரேம் இது. ஃப்ரேமு இந்த காம்போ அப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 9000 rupees தான் உங்களுக்கு காம்போவாக வரும் இந்த காம்போ. இதே வந்துட்டு எனக்கு ஸ்பீக்கர்ஸோட கொடுங்க, பிராண்டடாக ஸ்பீக்கர்ஸை கொடுங்க அப்படின்னா 4 ஸ்பீக்கர் நல்ல பிராண்டில், நல்ல குவாலிட்டியான பிராண்டில் 4 ஸ்பீக்கர் கொடுத்து ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீயோடையே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2000 பட்ஜெட்டில் நம்ம காம்போ ஆஃபராக பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு நல்ல குவாலிட்டியான காம்போவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எர்டிகா, டிசைரு, வேகனார் இந்த மாதிரி வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்போங்கிறது அதே சேம் ப்ரைஸில் உங்களுக்கு பொருந்து 12000. இதே கொஞ்சம் பெரிய வண்டின்னு சொல்ல முடியாது, ஃப்ரேம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். எக்ஸாம்பிளுக்கு ஆராவோட ஃப்ரேம் எடுத்துக்கங்க. ஆரா ஃப்ரேம் பெருசாக வரும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆரா வெஹிக்கிளோட ஃப்ரேம். ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரேம் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேனலாகவே இருக்குதுல்ல. ஸோ இதுங்கும் போது ஆராக்கு இதே காம்போவில் பொருந்துமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராக்கு கம்பல்சரி இதே காம்போவில் பொருந்தும். ஆனால் ஃப்ரேம் ரேட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன 12000 ஒரு 12500 இன்க்ரீஸ் ஆகும், அல்லது ஒரு 12800 ஒரு 800 500 இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு மாறும். மோஸ்ட்லி ஒரு 90% இருக்கிற வெஹிக்கிளுக்கு இந்த காம்போ நான் பொருந்தி கொடுத்துருவேன் இதே ப்ரைஸில்.
சில வெஹிக்கிளுக்கு தான் 100, 200, 500 மாறும். ஸோ அதுவுமா கஸ்டமர் கிளியராக பேசி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காம்போ ஆஃபர் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, நிறைய காம்போஸ் இருக்குது. ஸோ வீடியோ போனால் பெரிய லென்த்தாக போகும். ஸோ நம்ம என்ன பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தலாம். இங்கே ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த பிராண்டு ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஒவ்வொரு ரேட் வைஸில் இருக்குது. 500 ரூபா, 1000 ரூபா, 800 அந்த மாதிரி ரேட்டு வித்தியாசத்தில் ஒவ்வொரு சிஸ்டமோட ரேட்டும் உங்களுக்கு மாறும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்டில் 12 இன்ச்சு 360 ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே டைமண்டில் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனு 10 இன்ச்லேயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது ஜெம்ஸ்டோனோட பிராண்டு, M-Drive பிராண்டு, ரெட் சோனிக்கில் கார்ப்ளே சிஸ்டம் இது. ஸோ இது கார்ப்ளே சிஸ்டம்லாம் பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. கஸ்டமர் வாங்க, நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த சிஸ்டம் எல்லாம் இதுலேயே சப்போர்ட்டோட, ஆமாம் கார்ப்ளே சப்போர்ட்டோட 6GB ரேமில் கிடைக்கும். இது உங்களுக்கு காம்போவில் நான் பண்ணுற மாதிரி தாராளமாக காம்போவில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆஃபர் நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்துருப்பீங்க, நம்ம கடையில் மெயின் பிராண்டே இந்த பிராண்டு தான். மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கடையில் தான் நம்ம கடையில் தான் பார்த்து நம்ம கடை தான் இது டீலராகவே இருந்தோம். நம்ம இப்போ அப்படி தான் இருக்கோம். நம்ம சேல்ஸ் மெயினாக பண்ணுறோம் நம்ம இப்போ. ஸோ ஆட்டோபோட்ஸோட பிராண்டு. ஆட்டோபோட்ஸில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சீரிஸ் இருக்குது. 9 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, 9 இன்ச்சில் ரெக்ஸான் கார்ப்ளே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாடல் வந்து ஸ்பெஷல் மாடல். என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் ஸ்க்ரீன் லென்த்தாக வரும். உங்களுக்கு 10.33 இன்ச் ஸ்க்ரீனு, எக்ஸல் தண்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இது கார்ப்ளே ஆப்ஷன் கிடைக்கும். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நான் கொடுக்க போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிஸ்டமோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 12,500 rupees வரும். ஸோ இந்த சிஸ்டமும் ப்ளஸ் கேமரா பேனல் ஃபிட்டிங் ஃப்ரீயோட நான் சொன்ன வெஹிக்கிளுக்கு டிசைராக இருந்தாலும் சரி, எர்டிகா இருந்தாலும் சரி, வேகனாராக இருந்தாலும் சரி, ஷிஃப்ட், ஓல்டு ஷிஃப்ட், நியூ ஷிஃப்ட், இந்த மாதிரி வண்டி, அமேஸ் அந்த வண்டி வந்து ஓகே தான். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபிட்டிங்கோடய ஜஸ்ட் 13,500 கொடுக்க போகிறோம். ஓகே. ஆனால் செட்டோட ப்ரைஸே வந்து 12,500 சிஸ்டமோட ரேட்டு. பேனலு, கேமரா, ஒயரிங், ஃபிட்டிங் எக்ஸட்ரா நீங்கள் இது போனாலே 2,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மொத்தமாக சேர்த்தே நான் உங்களுக்கு வந்து ஒரு 13,500 கொடுக்க போகிறேன். வாங்க, அதுலேயே நீங்கள் கேட்குறீங்க எக்ஸ்ட்ரா 2-3 நைட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். லிமிடெட் ஸ்டாக் தான் இது. மேக்ஸிமம் ஒரு 50 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு. இப்போ அது இந்த பேனல் எல்லாம் ஃபிட் ஆகும். எல்லாம் 9 இன்ச் ஃப்ரேம் தான். 9 இன்ச் ஃப்ரேம் தான். டிஸ்பிளே சைஸ் மட்டும் தான் 10.33 இன்ச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். பேக்கில் வர கேஸ் 9 இன்ச் தான். 9 இன்ச் ஃப்ரேம்லேயே குறைக்கலாம். இதுக்கு ஃப்ரேம் காஸ்ட் வருமோ, ஃப்ரேம் மாறுமோ அப்படி கிடையாது. சேம் 9 இன்ச் ஃப்ரேம் தான் உங்களுக்கு. மோஸ்ட்லி ஓவரால் எல்லா சிஸ்டமும் 9 இன்ச்லேயே உட்காந்துரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா பிராண்டடாக கேட்குறாங்க. ஸோ பிராண்ட் எக்ஸாம்பிளுக்கு மோக்கோ, பைனியர், JBL, ஆல்பைன், ப்ளஸ் உங்களுக்கு பிளாக் பஸ்டர், பிளாபங்க் அந்த மாதிரி கேட்குறாங்க. மோக்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது மோக்கோ X5 சீரிஸ் நம்ம சேல்ஸிங் போயிட்டு இருந்துச்சு. இப்போ X3 நிறைய கஸ்டமர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது 2GB ரேம் தான். பட் இதோட குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் 4GB லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோஸ் வந்து எல்லாமே இருக்குது, லேக் எதுவுமே ஆகாது. ஸோ ஆனால் நிறைய கஸ்டமர் பட்ஜெட்குள்ளே வாங்குறாங்க. ஸோ இது பட்ஜெட் ப்ரைஸாக ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நான் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன். டோட்டல் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து சிஸ்டம், மோக்கோட பிராண்டு கேமராவே AHD கேமரா, ஜஸ்ட் LED கேமரா கிடையாது. சிஸ்டமு, மோக்கோட AHD கேமரா. என்ன வண்டி சொல்கிறீங்கன்னா சொன்ன மாதிரி சின்ன வண்டி 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு பேனலு, ஃபிட்டிங்ஸு எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் 16,500 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுக்க போகிறேன். 16,500 சிஸ்டம், ஃப்ரேம், கேமரா, ஃபிட்டிங். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான். இது லிமிட் ஸ்டாக் தான். இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன். இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும், சிஸ்டமை பொறுத்தளவுக்கு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. என்னென்ன ரேட் இருக்கோ அப்பப்போ ரேட் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ ரேட் நம்ம கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 3 மாதம் கழிஞ்சு வரீங்க அப்படின்னா அன்றைக்கி இந்த ரேட் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதை விட அதிகமாக இருந்தால் அன்றைக்கி நான் அதிகமாக சொல்லி தான் வாங்குவேன். ஏன்னா அப்போ ரேட் மாறுமோ நம்ம மாதிரி ஆகும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 காம்போ காமிச்சு தெரியுங்களா, அந்த 2 காம்போ இதே ரேட்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பேன். நான் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்குது. ஒயர்லெஸ் கார்ப்ளே சப்போர்ட்டட் தான். Android Apple CarPlay சப்போர்ட்டோடய உங்களுக்கு வந்து ஒயர்லெஸில் 2 சீரிஸ். நீங்கள் இந்த சீரிஸில் வராது, இந்த சீரிஸில் வரும் அப்படின்னு கிடைக்காதீங்க. 2 சீரிஸ்லையுமே அந்த ஆப்ஷன் வந்து மெயின். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஏன்னா மெயினுங்குமே இப்போ கஸ்டமர் நிறைய பேர் மேப் வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு CarPlay சப்போர்ட் தான் மெயின், ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது CarPlayயோட ஆப்ஷன்ஸாக வாங்குறாங்க. பேசிக் காம்போல CarPlay உங்களுக்கு வராதுன்னு வைங்க, அடுத்த காம்போல உங்களுக்கு CarPlayயோட கிடைக்கும். அது இந்த மாதிரி பிராண்ட்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் CarPlay உங்களுக்கு வந்து. நான் இன்னொரு கிளியர் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிராண்ட் சிஸ்டம் வாங்கிட்டு ஸ்பீக்கர் ஒரு 1000 ரூபா 1500 வாங்கினா நல்லா இருக்காது. ஸ்பீக்கர் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் போட்டு ஸ்பீக்கர் அதுக்கு மாதிரி காம்பனண்ட்டு, பிராண்டு, ஆடிசனு, பைனியர், JBL அந்த மாதிரி பிராண்ட்ஸ் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அது நான் சஜஸ்ட் பண்ணுறது தான். நீங்களே பார்த்துருப்பீங்க காம்போவில் ஒரு காம்போவில் அந்த ஸ்பீக்கர், ஒரு காம்போவில் இந்த ஸ்பீக்கரும் காமிச்சிருப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த செட்டுக்கு ஏற்ற அவுட்டுக்கு அந்த காம்போ கொடுத்துருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன், இந்த செட்டுக்கு ஏற்ற அவுட் இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் எந்தெந்த காம்போ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட் ஸ்பீக்கர்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் கஸ்டமர் விருப்பம், பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது, அவங்க யூஸ் பண்ணுறது, யோசிக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸும் பிராண்டட் நமக்கு. ஆமாம், ஸ்பீக்கர் அடுத்த செக்ஷன் போகலாம். ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கேன், ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கேன் நான். ஸோ அது போயிடலாம். ஸோ பைனியர் பிராண்ட்லேயும் நம்மகிட்ட சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. பைனியரில் நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறாங்க, ஹேண்டர்லாம் இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைனியர்லேயே இருக்குது. பைனியரோட காஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது சிஸ்டமு. அதில் மாடல்ஸ் நம்பர் பொறுத்து உங்களுக்கு வேல்யூ மாறும். ஸோ அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. பிளாக் பஸ்டர் இருக்குது,
டொரிட்டோ இது இந்த பிராண்ட் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பிராண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வர்த்தான பிராண்டு. மோக்கோட கம்பேரிசன் பண்ணும்போது இந்த பிராண்ட் அடிபொலியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய கஸ்டமருக்கு அந்த பிராண்டை பற்றி தெரியல, வாங்குறவங்களுக்கு தெரியுது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதில் 2GB நான் சொன்னேன், மோக்கோவில் சொன்னீங்க 2GB. இது சேம் டொரிட்டோவில் 2GB டைசன் மாடல்னு சொல்லுவாங்க. 2GB டச்சோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆடியோ கிளாரிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். மோக்கோவோட சூப்பராக இருக்கும் இந்த சிஸ்டம். என்ன ஆனால் பட்ஜெட் ஜாஸ்தி, மோக்கோவோட ஜாஸ்தி. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2GB நீங்கள் எப்போ இப்போ 16,000 காம்போ வாங்குறீங்களோ அதே இது காம்போ வந்து 20,000 ரூபா. 2GB 4,000 இன்க்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் வந்துட்டு டொரிட்டோ இது 464, நீங்கள் ஸ்டார்டிங் வேரியண்ட்லேருந்து ஹை ரேஞ்ச் வேரியண்ட் எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே 360 ஆப்ஷன் சப்போர்ட்டட். சில கஸ்டமர்ஸோட சில கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் நம்ம கடையில் அப்படி தான் இருக்குது. ஒரு மாடலில் 360 இருக்கும், இன்னொரு மாடல் 360 இருக்காது. ஸோ இந்த பிராண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த மாடல் எடுத்தாலும் 360 ஆப்ஷன் ப்ளஸ் சிம் ஆப்ஷனோட வந்துடும். சிம் கார்டும் போட்டுக்கலாம், 360 ஆப்ஷனும் வந்துடும். 2GB 32 வேரியண்ட் இருக்குது, 4GB 64 வேரியண்ட் இருக்குது, 4GB 32 வேரியண்ட் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிராண்டு கஸ்டமருக்கு எதாவது வேணும், யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த பிராண்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க பாருங்கள் தாராளமாக. பரவாயில்ல. முக்கியமாக வந்து சிம் கார்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றப்ப பரவாயில்ல. சிம் கார்டு 360 ஆப்ஷனோட கிடைக்கும். 360 சப்போர்ட்டா இல்லை கேமரா இருக்குமா? சப்போர்ட்டட். கேமரா அது கூட வராது. அந்த கான்செப்ட் கேமரா பற்றி நான் பேசலை. ஏன்னா கேமராங்கும் போது இதுக்கேற்ற குவாலிட்டியில் கேமரா வாங்கணும். கேமராங்கிறது 3,500 நம்மகிட்ட 360 கேமரா ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற வருது ஒரு 8,000 9,000 கேமரா போட்டிங்கன்னா தான் அந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த கேமரா கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். அந்த பிராண்ட்லேயும் வச்சிருக்கேன். நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணுங்கள், நல்லா இருக்கும் இந்த பிராண்டை பொறுத்தளவுக்கு. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ் வாரண்ட்டி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஆன்லைன் சர்வீஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். வெளியூரில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வரணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ட்ரி கார்டுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். வெப்சைட்லேயே நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் எங்ககிட்டே நீங்கள் சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும், சர்வீஸும் கிடைக்கும். நம்ம வாங்குற நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு தீர்மானிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த பிராண்டை பொறுத்தளவுக்கு. ஆக்சுவலி பிராண்ட்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி சான்ஷூ இருக்குது, கோல்டு ஃபின்ச் இருக்குது. கோல்டு ஃபின்ச்லாம் நிறைய யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பிராண்ட்ஸும் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ளாபங்க் இருக்குது, ப்ளாபங்கு, மோக்கோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக போகிற பிராண்ட்ஸ் தான். ஸோ ப்ளாபங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 64ல் கார்ப்ளே ஆப்ஷன்ஸோட வர சிஸ்டம்ஸ். இம்பிள்ட் இது கூட கேமரா வந்துடும். ஆக்சுவலி பிராண்டை பொறுத்தவரைக்கும் அதே பிராண்ட் கேமரா உங்களுக்கு அது கூட கிடச்சிடும். இன்னொன்று நம்ம இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றதுனால வந்துட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க இது வந்து ஜென்யூன் ப்ராடக்ட் தான் நம்மளது எல்லாமே. சூப்பர் ஜென்யூன் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பிராண்ட். ஆமாம், இது நீங்கள் பார்த்து நான் ஓப்பனாக சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்குற சிஸ்டம் எல்லாமே நார்மல் பிராண்ட்ஸ் தான். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா அது பட்ஜெட்டுக்குள்ளே எதிர்பார்த்தேன். மார்க்கெட்னாலே அப்படி தான் வருவாங்க. நார்மலாக ஒரு சிஸ்டம் போகணும், பாட்டு கேட்டால் போதுங்க. 10-15 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போகும்போது எல்லாமே பிராண்டாக தான் கிடைக்கும். அது நீங்கள் ஸ்கேனர் QR கோட் ஸ்கேன்லாம் இதிலேயே இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கேனெல்லாம் இதிலே வந்துடும். நீங்கள் அழகாக ஸ்கேன் வெப்சைட்குள்ளே பார்த்து இந்த மாடல் என்ன ஒயரின்ட்டு என்ன ஒரிஜினலாக லோக்கலாங்கிறது ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கும் போது ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 years பேக் வந்தீங்கன்னா மார்க்கெட்டு பண்ணதில் ஸோ ஓகே ரேட்டு கம்மியில் கிடைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு பிராண்டுக்கும்போது வெளியே தான் போவாங்க. இப்போ எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் போது நிறைய கஸ்டமர் மார்க்கெட் தான் வராங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பிராண்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ இது வந்து கிளாசிக் C1 சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். சின்னதாக வரும், சின்ன டிஸ்பிளே 2 சைடு நாப் வர்ற மாதிரி. இது நிறைய பேர் டைமண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சேம் டைமண்ட் மாடலில் தான் வரும். இது சின்னது, ஒரு 3 inch வர டிஸ்பிளே இது. ஸோ இந்த 6.8ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 13,500 13,500 ரூபாய்க்கு சிஸ்டம் ரிவர்ஸ் கேமராவோட உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன வண்டிக்கு மாட்டலாம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேமே வராது. எக்ஸாம்பிளுக்கு டாடா ஏசி, ஓல்டு பிக்கப்பு, இன்ட்ரோ, V3 ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ங்கிறது நம்ம போட்டுக்கலாம். இது 4GB 64GB வேரியண்ட்டில் வர்றது கார்ப்ளே ஆப்ஷனோட உங்களுக்கு சிஸ்டம் கிடைக்கும். நல்ல கிளாஸ் மூவிங்கில் போயிட்டு இருக்கிற சிஸ்டம். ஓகே, சைஸ் சின்னதாக இருந்தாலும் ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு ஆமாம் பெரிய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆமாம், ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது கிளாசிக்கோட மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலான சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஆனால் ப்ரைஸும் இன்க்ரீஸ். ரொம்ப ரேட் ஜாஸ்தி இந்த சிஸ்டம். அதனால பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். குவாலிட்டி இருக்கும். ஆமாம், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். டைமண்டோட லெவலில் உங்களுக்கு கிடைக்குதுல. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆடியோ அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன சிஸ்டம்லேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது இந்த சிஸ்டமில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 360 சிஸ்டம். 360நாலே 9 inchல உங்களுக்கு 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம். இப்போ பார்த்தது எல்லாமே ரிவர்ஸ் கேமராவோட சிஸ்டம் வர்றது. 360 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிராண்டடான ஐட்டம். ஆட்டோபோட்ஸ் ஒரு பிராண்டு. இதோட காம்போ ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 360 சிஸ்டமு, 360யோட கேமரா 4 கேமரா வித் ஃபிட்டிங்ஸும் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வண்டியை ஃப்ரேம் போட்டு மாட்டி கொடுத்துருவோம். ப்ளஸ் கேலிபேஷனும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். எங்கேயுமே கேலிபேஷன் ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு கேலிபேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்த்து
21,000 நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த பிராண்டு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். இது லிமிட் ஸ்டாக்கு தான், ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த பிராண்ட் நான் பண்ணி கொடுத்துருவேன் ரேட்டில். ஸோ இது நம்மகிட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இருக்கா 360 அப்படிங்கிறீங்கன்னா இருக்குது. 17,000 ரூபாய்க்கு நான் சொன்ன சேம் காம்போ ஆஃபரில் நம்மகிட்ட பிராண்ட்ஸ் இருக்கும். அதில் எம் டிரைவ் இருக்கும், மோனோ பிராண்ட்ஸ் இருக்கும், ஒன் ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி பிராண்ட்ஸை பொறுத்து நார்மல் பிராண்ட்ஸ் பொறுத்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் என்ன பிராண்டு தேவையோ உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸு கேமரா, கேலிபேஷனு, ஃப்ரேம் சிஸ்டம் எல்லாம் போட்டு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரைஸ் 17,500 பட்ஜெட்லேருந்து இருக்குது. இதே பிராண்டே போயிட்டீங்கன்னா 21,000 பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த கேலிபிரேஷன்ன்றது என்ன சொல்லிடலாமா? கேலிபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரியாது. இந்த 360 கேமராவில் மாட்டிட்டாங்க அப்படின்னா யூடியூப்ல அடிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் ஒயிட் கலர் ஷீட் விரிச்சு 4 டாட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த கேமரா செட்டிங்ஸில் போய் சிஸ்டமோட செட்டிங்ஸில் போயிட்டு 360 கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கேமராவில் அந்த ஈவெண்ட்குள்ள லேகிங்கில் வைப்பாங்க. அந்த லாகின் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. வச்சு அதை டெக்னீஷியன் பண்ணி அது ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு கேமராவோட வியூங்கிறது அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் கேலிபேஷன். பட் 360 பொறுத்தளவுக்கு அந்த கேலிபேஷன் கம்பல்சரி பண்ணிங்கன்னா தான் 360 மாட்டினதுக்கு ஒர்த்தாக இருக்கும். இல்லை நம்ம கேலிபேஷன் வேண்டாம், எதுக்கு அடிச்சுனா 1500 செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மாட்டிட்டு போனீங்கன்னா சும்மா வியூவாக தான் தெரியுமே தவிர அது கரெக்டான ஆங்கிளில் உங்களுக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி கேலிபேஷனுங்கிறது வெளியே போயிட்டு நீங்கள் எங்கே மாட்டுறாலும் சரி நம்மகிட்டே ஃபஸ்ட்டு மாட்டிட்டு இருக்கும்போது கேலிபேஷன் சார்ஜிங் தனியாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கும் நம்ம ஆளை போட்டோம். ஓகே, அதுக்கு நம்ம ஆளை போட்டோம், அதையும் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. இப்போ நம்ம கடையில் இருக்காங்களா? ஆமாம், அதுக்கு படித்த பையனை போட்டோம், நம்ம கேலிபேஷன் தெரிஞ்ச பையனை எல்லாத்துக்குமே பாலை போட்டோம். அதனால தான் இப்போ தைரியமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் வாங்க. எந்த வண்டியாக இருந்தால் கேலிபேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். இந்த காஸ்ட் காம்போவில் நீங்கள். ஆனால் எவ்வளோ வரும் சாதாரணமாக? 2 ரூபா பட்ஜெட்டில் வாங்குவாங்க. கேலிபிரேஷன் மட்டுமே? கேலிபிரேஷன் மட்டும் 2 ரூபா வாங்குவாங்க. ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். அது இப்போ காம்ப்ளிமெண்ட் தான். இப்போ இந்த காம்போட வாங்கினீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் தான். காம்போவோட. ஆமாம், இப்போ நான் சொன்ன 2 காம்போ நீங்கள் வாங்கினா காம்ப்ளிமெண்ட் தான். 17,500 வரைக்கும் நீங்கள் 360 வாங்கினாலும் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ, கேலிபேஷன் ஃப்ரீ எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். 21,000 இந்த பிராண்ட் நீங்கள் வாங்கினாலும் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ, கேலிபேஷன் ஃப்ரீ எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் நான். சிறப்பு. அதே போல் இந்த ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளோ நேரம் காம்போ ப்ரைஸு செப்பரேட்டாக அதனோட ப்ரைஸும் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம்? ஏன்னா வீடியோ வந்து 3 மாதம் கழிச்சு நீ சொன்ன மாதிரி 4 மாதம் கழிச்சு தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போதைக்கு என்ன ரேட்டு இருக்கோ கம்பல்சரி நான் கொடுத்துருவேன். ஆனால் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் இந்த காம்போங்கிறது இந்த ரேட்லேருந்து நான் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் ரேட் ஏறிடுமா பிரதர், நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா இல்லை கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டில் ஏறாது. முன்ன போய் 500 1000 ஏறும். அது கஸ்டமரை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வாங்குவோம். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் அப்புறம் வராங்க இந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ரேட்டில் மாற்றி இப்போ நான் சேல்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த ரேட் இருந்துச்சு, இப்போ அந்த ரேட் இல்லை, இது வித்தியாசம் வருது அப்படிங்கும்போது அதில் எது நல்ல பிராண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க பண்ணிடலாம். லேட்டு நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதுக்குள்ளே நான் பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாக் லேம்ப் போகலாம். ஸோ ஃபாக் லேம்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கு வந்து பம்பரில் மாட்டுற ஃபாக் லேம்ப்ஸு. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். இது ப்ரொஜெக்டர் ட்ரை கலர் ஃபாக் லேம்ப் சொல்லுவாங்க. 3 கலர் வரும், நல்ல விசிபிலிட்டி, நல்ல லாங் த்ரோ கிடைக்கும். ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,800 ருபீஸில் வரும். இது 2 இன்ச் ஃபாக் லேம்ப். இதே நீங்கள் 3 இன்ச் எடுத்தீங்கன்னா 7,200 பட்ஜெட்டில் உங்களுக்கு 3 இன்ச் ஃபாக் லேம்ப் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த ஃபாக் லேம்ப் மாட்டுறதுக்கு எப்படி மாட்டி தெரிவிங்களா என்னதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், எது எடுத்தாலும் நம்ம கடையில் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான். உங்கள்கிட்ட லைனிங் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் கழட்டி மாட்டுறது ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான். ஸோ உங்கள்கிட்ட லைனிங் இல்லை, பேசிக் மாடல் லைனிங்லாம் வராது, லைனிங் வர சுவிட்ச் வராது. ஸோ அப்படிங்கும்போது லைனிங் காஸ்ட்டு சுவிட்ச் காஸ்ட் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 2 இன்ச் இருக்குது, 3 இன்ச் இருக்குது, எல்லா வண்டிக்கும் நம்ம போகிறோம். நான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில் காம்போ எடுத்தால் மட்டும்தான் ஃபிட்டிங் ஃப்ரீன்னு வச்சுட்டு இருந்தேன். இல்லை எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஃப்ரீ. யூடியூப்ல சொன்ன மாதிரி தான். ஸோ காம்போக்கு மட்டும் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீனா அப்போ நீங்கள் தனியாக ஃபிட்டிங்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஹார்ன் வாங்கி நீங்கள் ஹார்ன் மாட்டுற மாதிரி இருந்தாலும் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். ஒரு லைட் வாங்கி நீங்கள் லைட் மாட்டுற மாதிரி தான் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். ஹெட்லைட் பல்ப் நீங்கள் வாங்கி கழட்டி மாட்டுற மாதிரி தான் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். ஸோ இப்போ நான் ஃபிட்டிங் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் நான் கேட்குறேன். ஓகே கேளுங்க. சீட் கவருக்கு வந்துட்டு ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். சொல்ல கூட முடியல. அதுக்குள்ள ஃப்ளோர் மேட்டுக்கு ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான். ஃப்ளோர் மேட்டுக்கு சன் ஃபிலிமுக்கு ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய வேலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்குமே ஆளுங்க வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்க 3 பேருக்கு வராங்க. இந்த 3 பேருமே ஒவ்வொரு ஆளுங்க. ஒருத்தர் சேல்ஸ்மேனு, ஒருத்தர் ஃபுல் மேட் ஓட்டுறேன், ஒருத்தர் எலக்ட்ரிஷியன். ஸோ எப்பவுமே கடையில் இருப்பாங்க. ஸோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது போக ஆளுங்க இருக்காங்க, வெளியே ஒரு வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பொறுத்தளவுக்கு நான் வெஹிக்கிளை பொறுத்து மாற்ற மாட்டேன். நீங்கள் மெட்டீரியலை பொறுத்து நீங்கள் வாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு காஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கு ஃபிட்டிங்ஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணிடுவோம். நீங்கள் நிறைய நினச்சிடுவீங்க சீட் கவர் இப்போ 5,000 சீட் கவர் நம்ம ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ அதை வாங்குறீங்க, ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங் மட்டும் தனியாக 1000 கேட்பாங்களோ அப்படி, அதே 5,500 ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அது எந்த குவாலிட்டி எடுத்தாலுமே அந்த குவாலிட்டிக்கான ப்ரைஸ் மட்டும் தான். ஆமாம், மெட்டீரியலோட ப்ரைஸு ப்ளஸ் அவங்க டிசைனோட ப்ரைஸ், இது ரெண்டுமே தான் ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 5,500 ரூபாய்க்கு இந்த மெட்டீரியல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சீட் கவர் சொல்கிறீங்களோ அந்த சீட் கவர் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். சரி இப்போ இந்த மெட்டீரியல் போட்டு இந்த டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்க, லேபர் எவ்வளோங்க? 5,500 ரூபா தான். ஓகே, அதே தான் இந்த மெட்டீரியல் 5,500 போது
அதுக்கடுத்த மெட்டீரியல் 7500. உண்மையிலேயே நல்ல பெனிஃபிட். ப்ரைஸிங் எப்படி இருக்கும்? அதே ப்ரைஸிங்கில் சேர்த்து வச்சிருக்கோமா? இல்லை அப்படியெல்லாம் வராது. ஏன் சொல்ல வரேன்னா சீட் கவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போடணும், குஷன் போடணும், தைக்கிற கூலின்னு இருக்குது, தைக்கிற நூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் லேபர் சார்ஜ் கம்பல்சரி வாங்கணும். நான் வாங்குறது இல்லை, நான் பண்ணுற வரைக்கும் பண்ணி கொடுப்பேன். கேட்குறாங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லட்டுங்களா, இருக்கிற வரைக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா 200 வேணும்னா கஸ்டமர் ஓப்பனாக கேட்டுருக்கு, எனக்கு தேவை பிரதர், அவங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 200 கேட்குறாங்க, வேலை ஜாஸ்திங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் கொடுப்பாங்க. 1000 வாங்குற இடத்துல 200 கேட்கும் கஸ்டமர் கொடுத்தா வாங்க. அதுக்கு நீ ஃபிட்டிங் ஃப்ரீ தான் பிரதர் சொன்னீங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், நமக்கு ஒரு 200 கொடுப்பாங்க. அது இயல்பு. ஆமாம். அது போக கஸ்டமர் என்ன தான் பொருள் வாங்கினாலுமே கம்மி பண்ணி கேட்பாங்க. ஆமாம். நம்ம இல்லை பிரதர் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான், கம்மி பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன மார்ஜின் வச்சு நான் கம்மி பண்ண முடியுமோ அதில் கம்மி பண்ணி கொடுப்பேன். ஃபாக் லேம்ப்லேயே வந்து இப்போ ஹையர் அண்ட் மாடலில் இருக்குது, அதை சொல்ல வரேன். இப்போ நான் ஃபாக் லேம்பில் காமிச்சது உங்களுக்கு பேசிக்கான பிராண்டில் பேசிக்கான குவாலிட்டியில் நல்லா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குவாலிட்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா ரெட்சோனிக் பிராண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக் பிராண்டு செக்ஷனில் வச்சுருக்கேன். டொரிட்டோ வேணாலும் டொரிட்டோ பிராண்டில் வச்சுருக்கனாலும் பிராண்டில் இருக்குது. ஸோ ஆட்டோ போட்ஸ் வேணாலும் ஆட்டோ போட்ஸ். இதுக்கெல்லாம் எப்படி பிரதர் காஸ்ட் வைஸ் வருமா, இதுக்கெல்லாம் லேபர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபர் ஃப்ரீ தான், காஸ்ட் வைஸ் மட்டும்தான் மாறும். இப்போது 7300 3 இன்ச்சு சொன்ன இடத்துல இந்த மாடல் வாங்கினீங்கன்னா 7800 வரும். அந்த பாக்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சிங்கிள் கலர் கிடையாது, ட்ரை கலர். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ 3 கலர் வரும். ஜஸ்ட் ஒரே ஃபங்க்ஷனில் வரும். சுவிட்ச் இருக்குது அப்படின்னா சுவிட்ச் ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கலர் வைஸில் வர்றது தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 பட்ஜெட்லேருந்து வரும். ஸோ அதே மாதிரி பிராண்ட்ஸில் வேணாலும் பிராண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சான்சோ இருக்குது, கோல்டு ஃபின்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்ட எக்ஸ்டோன்ஸில் இருக்குது, மைடியூஸில் இருக்குது, ஆட்டோ போட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமர் என்ன பிராண்டு என்ன குவாலிட்டியில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் குவாலிட்டியில் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்ட் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷமா பார்த்துருக்கீங்க. நான் சேல்ஸே முக்கால்வாசி இந்த பிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரலன்னு நினைக்கிறேன். வரல. இந்த பிராண்டுக்கு அடுத்த குவாலிட்டிங்கும் போது நான் இந்த மாதிரி ஆட்டோ போட்ஸு, சான்சி, கோல்டு ஃபின்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து போக முடியும், ஜாஸ்தியாக வரும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கிடைக்கும். 5 years 6 years வரைக்கும் அது வாட்டிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு தண்ணி பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எர்த்து பாசனம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இருக்கும். ஆனால் மெயின் மாட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரிங் கிட்ட ஒரிஜினல் சுவிட்ச் போர்டு மாட்டுங்க. அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தனி காஸ்ட் வரும். உள்ள உங்கள் வண்டியில் எல்லாமே இருக்குது. ஃபாக் மட்டும் கழட்டி மாட்டோம், எதுவுமே வாங்க தேவையில்லை. ஃபாகில் மட்டும் வாங்கினா மாட்டி கொடுத்துருக்கேன். ஃபிட்டிங் ஃப்ரீ. ஃபிட்டிங்ஸ். சப் ஊஃபர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சப் ஊஃபர்ஸாக இருக்குது. இது வந்து டிக்கியில் வைக்கிற சப் ஊஃபர், ஆக்டிவ் சப் ஊஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சப் ஊஃபர்ஸ். இன்னொரு மாடல் சப் ஊஃபர்ஸ் இருக்குது. அண்டர் சீட்டு கடையில் வைக்கிற மெட்டல் சப் ஊஃபர்ஸ் சொல்லுவாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இப்போ இந்த சப் ஊஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கியில் வைக்கிற மாடல். இதெல்லாம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3300 பட்ஜெட்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. 4400 வாட்ஸ் அவுட்புட்டில் நம்மகிட்ட வர்றது வித் ஆம்போட வர சப் ஊஃபர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சப் ஊஃபர். நிறைய பேர் நினைப்பாங்க குவாலிட்டியான சப்பு போட்டு நம்ம சப்பு வாங்கி மாற்றமாக இருந்தால் சப்போட ஃபிட்டிங்ஸுங்கிறது ப்ராசஸ் ஜாஸ்தி, 1 hour பக்கம் டைம் ஆகும் சப்பு மாட்டுறதுக்கு. ஸோ அப்போ ஃபிட்டிங் சார்ஜிங் இடம் போது அதுக்கும் நம்மகிட்ட ஃப்ரீ தான். வாரண்டி 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்மகிட்ட. ஸோ இதில் வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கியில் வைக்கிற சப் ஊஃபர். ஸோ இதுக்கு அடுத்து நான் சொன்னீங்களா அண்டர் சீட் சப் ஊஃபர் சொன்னீங்களா, அது இந்த மாடல். ஸோ அண்டர் சீட் சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபரில் நான் கொண்டு வரேன். ரெக்ஸோனிக் பிராண்டில் 1000 watts அவுட்புட்டில் வர சப் ஊஃபரு. ஸோ இது ஒரு ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு 6800 ஆஃபர் ப்ரைஸாக பண்ணித்தரேன். 6800. ஸோ இது வந்து ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஸோ இந்த சப் ஊஃபரில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வாங்கி மாட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்கி மாட்டிடலாம். பட் இதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஒயரிங் கிட்டுங்கிறது வாங்கணும். சப் ஊஃபருங்கிறது ஒயரிங் கிட்ட அடிஷ்னலாக ஒன்று வரும். ஸோ அது நீங்கள் அந்த சப் ஊஃபர் வாங்கினாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும், இந்த சப் ஊஃபர் வாங்கினாலும் அப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ சப் ஊஃபர் ஒயரிங் கிட்ட பார்த்தீங்கன்னா 850, 1200, 1400 அந்த மாதிரி ரேட் வயசில் இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் காப்பர் ஐட்டம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் 1400 இருக்குது. ஸோ இது வெயிட் ஜாஸ்தி, மெட்டல் ஊஃபர், மெட்டல் பாடி வித் ஆம்பிளிஃபைரோட வரும், வித் கனெக்ஷன் டியூனரோட வரும். லோ பாஸ், பேஸ் டியூப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஆமாம், எல்லாமே டியூன் பண்ணி ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி நாங்கள் கையில் கொடுத்துருவோம். ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். ஒரு சப் ஊஃபர் வாங்கி ஒரு ஒயரிங் கிட்ட வாங்கினீங்கன்னா ஃபிட்டிங் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம என்ன தான் சிஸ்டம்ஸ் வாங்கினாலுமே ஆடியோஸ்க்கு ஸ்பீக்கர்ஸ் மெயினாக தேவை, ரைட்டுங்களா? இது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்கர் வாக்ஸு, JBL காப்பி, JBL ஒரிஜினல், சோனியோட ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் ரெட்சோனிக் பிராண்டு ஸ்பீக்கர் வாக்ஸு, மோ ட்ரைவு, வேர்ல்டெக்கு, ஆட்டோ போட்ஸு, ரெட்சோனிக்கு. ஸோ இங்கே மேக்னெட்ஸு, ஆடியோ வருது, நாக்காமிச்சி, ப்ளாபங்க்கு எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஸோ ரெயின்போ, ஆல்பைனு இந்த மாதிரி ஆடியோ நிறைய ஸ்பீக்கர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொரு மாதிரி காஸ்ட்டில் வரும். நான் காம்போல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பீக்கர் காமிட்டேன். ஸ்பீக்கர்ஸ் நம்மகிட்ட தனியாக வாங்கினீங்கன்னா என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்பீக்கர்னால் ஒரு பேர் ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6 inch வாங்கினீங்க அப்படின்னா 850-900 rupees ஸ்டார்டிங் இருக்குது. வித்தவுட் வாரண்டியில் நம்மகிட்ட கிடைக்கும். வித் வாரண்டியோட போயிட்டிங்கன்னா 1200 இருக்குது ஸ்பீக்கர்ஸு.
அதில் ஒவ்வொரு பிராண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி ரேட் வைஸில் நம்மகிட்ட வரும். மெயினாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற பிராண்டு JBL, ஆட்டோபோட்ஸு, மேக்னெட்ஸு ப்ளஸ் ரெட்சோனிக். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம மெயினாக சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. ஆடியோ கொஞ்சம் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ஸ்பீக்கர் வெரைட்டிலே காம்பனண்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. காம்பனண்ட்னா கொஞ்சம் சரௌண்டிங் கிடைக்கிற பூஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வாய்ஸ் ப்ளஸ் பூஸ்ட்டு. ஸோ அதுங்கும்போது உங்கள் ஸ்பீக்கர்ஸ் அது நல்லாயிருக்கும். காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட் என்ன போயிட்டீங்கன்னா 3000 இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதில் பிராண்ட்ஸ்னு போயிட்டீங்கன்னா 4800, 5500, 6800. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் வைஸில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்தளவுக்கு என்ன சிஸ்டம் நீங்கள் குவாலிட்டி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற ஸ்பீக்கர்ஸ் நானே சஜஸ்ட் பண்ணுவேன். அது காம்பனண்ட்டாக வேணாலும் காம்பனண்ட் போட்டுக்கலாம், கோஎக்ஸில் வேணாலும் கோஎக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த JBL ஆட்டோபோட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாங்க. இந்த JBL நமக்கு ஜெனியூன் தானே? ஆமாம், இந்த JBL ஜெனியூன்னு நான் வச்சுருக்கேன். காப்பி ஐட்டமும் வச்சு அது பட்ஜெட்டில் போகிறவங்களுக்கு ஓகே. அது ஆமாம், அது ரேட்டு சொன்னாலே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுலேயும் ஸ்கேனர் இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிறது. சொல்லியே கொடுத்துடலாம். ஆமாம், சொல்லியே கொடுத்துடலாம், தாராளமாக சொல்லி கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் தான் நாளைக்கு நம்மகிட்ட தேடி வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது லோக்கலை தூக்கி நல்லதுன்னு சொல்லி வித்துட்டு அதை நம்ம பேசுறது முன்னாடியே சொல்லிடுறது பரவாயில்ல. ஆமாம், முன்னாடியே சொல்லி வித்துட்டுனா அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, ஓகே இது காப்பி இப்படி தான் இருக்கும், இது ஒரிஜினல் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. முன்ன பின்ன ரேட் வித்தியாசம் அதில் அவங்க போட்டு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்பு. இந்த ரேக் ஃபுல்லாக ஹெட்லைட் பல்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப்னா ஹெட்லைட்டில் மாட்டக்கூடிய பல்பு. இதெல்லாம் ஒவ்வொன்று LED, எல்லாமே LED லைட்டில் வருது. இதில் 360 வாட்ஸு, 250 வாட்ஸு, 260 வாட்ஸு ப்ளஸ் 150 வாட்ஸு, 52 வாட்ஸ் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஸோ நம்மகிட்ட எப்போவுமே கொடுக்குற ஒரு ஆஃபர் நம்ம மறுபடியும் போடலாம். ஸோ இந்த டைம் வந்து ட்ராப் பண்ணி போடலாம். ட்ராப் பண்ணி போடுறதுனா 15000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட இந்த ஆடியோ சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், ஊஃபர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த 3 செக்ஷனில் நீங்கள் எது வாங்குறீங்களோ இந்த ஹெட்லைட் பல்ப் 52 வாட்ஸ் உள்ள ஹெட்லைட் பல்பு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தருவோம், ஃப்ரீயாக வித் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுப்போம். இதனோட வர்த்து என்ன? ஆக்சுவலாக LED பல்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் மாறும்போது பிரைட்னஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். 58 வாட்ஸ் பல்ப் அது LED. அது தனியாக வாங்கினா 2 ரூபா மதிப்புள்ள வரும். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுப்போம். 15000 மேலே பில் பண்ணணும். ஆமாம். ஸோ அது நம்ம கொடுத்துடலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆடியோ ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் சிஸ்டம்ஸு, ஊஃபர்ஸ் இந்த மாதிரி செக்ஷன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 15க்கு மேலே பண்ணிங்கன்னா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த அது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக பண்ணித்தரேன். நான் 58 வாட்ஸ் உள்ள 1080 2000 மதிப்புள்ள உங்களுக்கு பல்ப் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே பண்ணித்தரேன் வித் ஃபிட்டிங். அது என்ன வந்து சொல்கிறீங்களோ ஃபிட்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு ஆஃபராக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பவராக வேணும் அப்படின்னா 150 வாட்ஸ், 220 வாட்ஸ் அந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 150 வாட்ஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 3800 ருபீஸ் நம்ம ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுக்கலாம். பிரைட்னஸ் சூப்பராக இருக்கும், நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் நான் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் நான் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் விட நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூமு, ஸோ இந்த டோர் கார்டு, ஸோ இந்த 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 ரவுண்டு மிரர், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ஐட்டம் தான். அதெல்லாம் ஸோ அதை நீங்கள் வாங்குறது மெயின் விஷயம் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறது தான். ஸோ அதிகமாக கஸ்டமர் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு கேட்டாங்க அப்படி பண்ண முடியாது. இப்படி இருந்தால் பல்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கமாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஸ்டாண்டு, மொபைல் சார்ஜரு, ஸோ இதெல்லாமே இருக்குது. கியர் நாப்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கேட்குறாங்களோ கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, சன்ஃப்ளேம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 நல்ல குவாலிட்டியாகவே ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டில் லோ குவாலிட்டி 1800, 2000 ஒட்டி கொடுத்துருந்தோம். இப்போலாம் 2500 நல்ல குவாலிட்டி வித் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு. ஸோ அதே பிராண்டில் வேணும் அப்படின்னு குவாலிட்டி வேணும் அப்படின்னா எலைட் மேட்டு. ஸோ இந்த மேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5500 நல்ல குவாலிட்டி ப்ரீமியம் ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். எல்லா வண்டிக்குமே 5 சீட்டருக்கு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட் கவரில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு கஷ்டம். ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வரீங்க, ஜஸ்ட் ஒரு நார்மலான வெஹிக்கிள் வித் ஏர் பேக், லேட்டஸ்ட்டாக ஒரு டிசைரே எடுத்துக்கலாம். டிசைர் வண்டி கொண்டு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5500 ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஏர் பேக் ட்ரிப்போட பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கடுத்த குவாலிட்டியில் போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7000 7500 பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன கலர் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அது அப்படியே நாங்கள் ப்ரீமியமாக பண்ணி கொடுத்து ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமாக டைம் கொடுக்கணும். இது மெயினாக டைம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காலையில் வந்து கொடுத்தாலே சாயங்காலம் தான் டெலிவரி பண்ணுவோம். இப்போ மொத்த வேலையை வந்தாலே அது ஒரு நாள் கணக்கு வந்து நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் வந்துச்சுன்னா ஃபுல் மேட்டு, சீட் கவர், சன்ஃப்ளேமே, சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்ஸ் எல்லாமே பண்ணும்போது ஒரு நாள் டைம் ஆகிடும் நமக்கு. அந்த டைமில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது மட்டும் இல்லை, கூலிங் ஃபிலிம், சன்ஃப்ளிம் ஓட்டிகிட்ருக்கோம். சன்ஃப்ளிமு லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது நம்மகிட்ட. பட் இப்போ லோக்கல் பிராண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ யாரும் வாங்குறதில்ல. ஸோ வச்சுருக்கோம், ஒரு கஸ்டமர் சாம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். பிராண்டும் வச்சுருக்கோம். 3M பிராண்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. குளோபலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா பிராண்ட்ஸ் இருக்குது. டெமோக்கு நான் 2 பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது லோக்கல் பிராண்டு ஜஸ்ட்டு 2200 பட்ஜெட்டில் நம்ம ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருவோம். பிராண்டு போயிட்டீங்க அப்படின்னா 5 சீட் இருக்குது. 5 சீட் இருக்குது. அதே நீங்கள் வந்துட்டு பிராண்டு போயிட்டீங்க, ஒரு ஹைடெக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்டு போயிட்டீங்க அப்படின்னா
பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 5 சீட் எடுத்திங்கன்னா 2800 பட்ஜெட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஜஸ்ட் 600 ருபீஸ் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிராண்டுக்கு வாரண்ட்டி இருக்குது. பட் அது நீங்கள் நேரில் வாங்க, அந்த வாரண்ட்டி எத்தனை வருஷங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே. அதே போல் சீட் கவருக்கு சொன்ன ப்ரைஸுமே 5 சீட் இருக்குது. 5 சீட் இருக்குது. சீட் கவர் 5 சீட் இருக்குது தான். மேட்டு சொன்னது 5 சீட் இருக்குது தான். இது ஏன்னா 7 சீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மாறும். ரேட் வைஸ் மாறும், மீட்டர் வைஸ் மாறும், Size சீட் வைஸ் மாறும். ஆமாம், ப்ரைஸ் வைஸ் மாறும். ஸோ அப்படி மாறும்போது நான் பார்த்து சொல்லிடுவேன். சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, ஒரு 7 சீட் வெஹிக்கிள், ஒரு சின்ன வெஹிக்கிள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரைபர் வருதுன்னு வைங்க, 8500 சீட் கவர் ஸ்டார்டிங். மேட் எடுத்திங்கன்னா 2800 ஸ்டார்டிங். ஃபிலிம் எடுத்துட்டிங்கன்னா 2800 ஸ்டார்டிங். ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். வண்டிக்கு ஏற்ற மாதிரி, கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கு ஏற்ற நம்ம டாப் கேரியர், பேக் பம்பர் நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் டாப் கேரியர் செக்ஷன்ஸு ஃபுல்லாக டாப் கேரியரில் பார்த்தீங்கன்னா 3500 அலுமினி கேரியர் ஃபிட்டிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே ஏபிஎஸ் குவாலிட்டி கேரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 4500 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் சைடு ஸ்டெப்பு, பேக் பம்பரு, கேரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ டிசைருக்கு ஏற்றது, டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பம்பராக இருக்கட்டும், க்ரோமிங் எல்லாமே இருக்குது. டிக்கி க்ரோமிங், பின்னாடி வர க்ரோமிங், விண்டோ கார்னிஷில் வர க்ரோமிங், ஃப்ரண்ட்டில் கிரில்ல வர க்ரோமிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு, டிஃப்யூசர், A to Z எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டு, இது அப்படியே ஃபுல்லாக மேட் செக்ஷன். 7 சீட்டருக்கும் மேட் அவைலபிளாக இருக்குது. 5 சீட்டருக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட 550 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம போட்டு எல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாரோட ஆக்சசரிஸ், தாருக்கு ஏற்ற ஃபுல் ஆக்சசரிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே எடுத்துக்கலாம். கிரில் இருக்கட்டும், டைலாம்பாக இருக்கட்டும், மேலே ஒரு ரூஃப் லைட்டாக இருக்கட்டும், பெரிய ஃப்ரண்ட்டில் ஒரு பம்பராக இருக்கட்டும், பேக் ஸ்பாய்லர் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கலாம். நமக்கு 5 சீட்டு வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் ஸ்பாய்லர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் ஏபிஎஸ்சில் வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஏபிஎஸ் குவாலிட்டி இதெல்லாம். ஆமாம், ஏபிஎஸ் குவாலிட்டி. ஏபிஎஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து பேட்மேன் டைப் ஸ்பாயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விஃப்ட் வெஹிக்கிளில் நீங்கள் பார்க்குறது உண்டு. ஸோ இப்போ எல்லா வண்டிக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஏபிஎஸோட குவாலிட்டி. ஸோ எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். பிளாக் கலர் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஃபிட்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துடலாம். சைடில் பார்க்குறப்ப நல்லா லுக், நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன். நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சைடு லுக்கிங்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு டோட்டல் லுக்கே அப்படியே வந்து ஸ்போர்ட் பேட்மேன் டைப்பில் வரும். நல்ல குவாலிட்டி தான். எதாவது அடிச்சாலும் நமக்கு நல்லா தாங்கும். ஸோ அந்த ஸ்பாய்லர் இருக்குது. அதே போல் இது வந்து அப்படியே பிளாக் கலர்லேயே வச்சுக்கிறது நல்லா இருக்கும். பிளாக் தான் க்ளாசி ஃபினிஷிங்கில் பிளாக்ல உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங்காக கிடைக்கும். புது பீஸ் எப்படி இருக்குமோ அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்கன்னா டியாகோ வண்டியோடது. ஸோ நம்ம வண்டி எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டியாகோ வண்டியோடது உங்களுக்கு அப்படியே ஓய் ஃபிட்டிங்ஸில் வுட்லேருந்து அப்படியே ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே நம்ம இறக்கி ஹேண்ட் பிரேக் கட்டிங் முதல்ல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இது நம்மகிட்ட 2 கலரில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று பீச். பீச்னா ஐவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 2 கலர் நம்மகிட்ட இருக்குது. போட்டுக்கலாம். இது அந்தந்த மாடலுக்கு அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா வண்டியோட மாடல்ஸ்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம எடுத்து கொடுத்தலாம். எல்லா வண்டிக்கும் ரியர் பம்பர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா வண்டிக்கும் ஃபிட்டிங்கோட 2500 ரியர் பம்பர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஓய் ஸ்டேரிங்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓய் ஸ்டேரிங்ஸ்னால் உங்களுக்கு பேசிக் மோடில் டாப் அண்டாக கன்வெர்ட் பண்ணுற ஸ்டேரிங்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதையும் உங்களுக்கு டெமோவில் காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் ஸ்டேரிங் ஒரிஜினல் தான். மாருதி சுசுகியோட ஒரிஜினல் தான். க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடும், ப்ளஸ் வால்யூமோட மைனஸ் வந்துடும். சென்ட்ரல் ஏர் பேக்கு வித் இது வந்து ஆட்டோமேட்டிக்கோட ஸ்டேரிங். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்ட்டோட வந்துடும். கியரு ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். மேனுவலுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கு இருக்குது. பட் இதுக்கு வந்து நமக்கு டைம் தேவை. 2 நாள் அந்த மாதிரி டைம் ஆயிரும். ப்ராப்பரான ஒயரிங் பண்ணி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். இதோட ஸ்டேரிங் ஒரு ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு வண்டியை பொறுத்து நமக்கு மாறும். ஸ்டார்டிங் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 13800 நம்மகிட்ட இருக்குது. பட் வண்டியை பொறுத்து நமக்கு மாறும். அதுலேருந்து 22,000 வரைக்கும் நமக்கு ஸ்டேரிங்ஸ் அவைலபிள் இருக்கும். இதுவும் இல்லாமல் சென்ட்ரு கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்ரெஸ்ட் ஓய், அது வித் ஏசியோட நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வண்டிக்குமே. வெண்டோடைய எல்லா வண்டிக்கும் பண்ணி கொடுத்து சுசுக்கியில் முக்கால்வாசி எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட இருக்குது. மற்ற வண்டிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஸ்டேரிங்கில் இந்த ஆடியோ கண்ட்ரோல், இந்த காலிங் கண்ட்ரோல் இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். க்ரூஸ் கண்ட்ரோல் போது ஆக்டிவ் பண்ணி வர்றோம். நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் நீங்கள் கொடுக்கும்போது வந்து டைமிங் நமக்கு தேவைப்படும். மெயினாக 2 நாள் 3 நாள் அது மெயினாக டைம் வாங்கிக்குவோம். கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம ஃபிட்டிங் பண்ணி நம்ம கதை கொடுத்துருவோம். வீட்டில் பார்க்காத பொருள் நிறைய நீங்கள் நேரில் வந்து பார்க்க முடியும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பொடி ஐட்டம்ஸ், அந்த டோர் கார்ட்லேருந்து நிறைய விஷயம் பார்க்கலாம். நிறைய இருக்குது. பேக் கப் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டில் ஒரிஜினல் இருக்குது. இங்கே காமிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஹேண்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட். சென்டரில் வைக்கிற கன்சோல் ஆம்ரெஸ்ட் ஒரிஜினல். என்னென்ன வண்டி சொல்லி அந்த வண்டியோடது வித் உட்டு டைப்பில் வரும். உட்டு ஃபினிஷிங்கில் பாட்டம் டு பாட்டமில் உங்களுக்கு வரும். நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 நம்மகிட்ட இருக்குது. பிராண்ட் செக்மெண்ட்டில் வரும். அந்தந்த வண்டிக்கு செட் ஆகிற மாதிரி. ஆமாம், அந்தந்த வண்டிக்கு. இப்போ ஃப்ரானக்ஸ்னா ஃப்ரானக்ஸ், வெர்னா, டிசைர் அந்த வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து. ரைட். இப்போ நம்ம கடை பேர், லொக்கேஷன் சொல்லலாம். கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க, ஓல்டு மார்க்கெட். அதுக்கு பக்கத்தால் லாரிப்பேட்டை
லாரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்லேயே ரைட் சைட்லேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார் ஜோன் இருக்கும். ஒரு 100 மீட்டர்ஸ் ரைட் சைடில் வரும். ரோட் ரொம்ப பெரிய போர்டு வச்சிருப்போம், ஏகே கார் ஜோன். இங்கே தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ வரவங்க வந்து பில் பண்ணுறப்ப 30,000 40,000 சாதாரணமாக வந்துடுது, எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டுறப்ப இஎம்ஐ பண்ண முடியும்னா நம்மகிட்ட கார்டு ஸ்வைப்பிங் ஆப்ஷன்லாம் இருக்கா? கிரெடிட் கார்டும் வேணாலும் போட்டுக்கலாம். மெயின் பஜாஜ் இஎம்ஐ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே. பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணிக்கலாம். அது போக ஸ்கேனர், கேஷ், கிரெடிட் கார்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ வரும்போது அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கணும். ஆமாம், எலிஜிபிள் இருக்கணும். எலிஜிபிள் இருந்தால் பிரச்சனை இல்லை. எலிஜிபிள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு போகலாம். அது நம்மளே செக் பண்ணிக்கலாமா? ஆமாம், இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ராசஸ் நீங்கள் பண்ணிவிட்டு, அதாவது பொருளெல்லாம் பார்த்துட்டு ஓகே டோட்டல் அமௌண்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் நம்பர் சொல்லி அமௌண்ட் எலிஜிபிளாக பார்ப்போம், நம்ம லிமிட் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகுதுன்னா கையோட ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஓகே. ப்ராசஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1/2 hour டைம் தான் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட சூப்பரான ஆஃபர்ஸோட நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.